ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குட் லாக்கில் இப்போ ரீசெண்டாக நிறைய புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தலாம். இங்கே குட் லாக் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சாம்சங்கோட ஏ சீரிஸ், எஸ் சீரிஸ், அதுக்கப்புறம் ஜெட் சீரிஸ், ஃபோல் சீரிஸ்க்குலாம் அவைலபிளாக இருக்குது. பட் நமக்கு எம் சீரிஸ் அண்ட் எஃப் சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் லாக் சப்போர்ட் வந்து அஃபிஷியலாக கிடையாது. பட் நம்ம ப்ளே ஸ்டோரில் ஃபைன் லாக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக குட் லாக் சப்போர்ட் வந்து பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ குட் லாக் மாடல் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, அது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம குட் லாக் என்ன புது ஃபீச்சர் வந்துருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிவைஸில் குட் லாக் ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ உங்கள் சாம்சங் டிவைஸில் கேலக்ஸி ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே நமக்கு வந்து குட் லாக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். தென் அந்த ஆப் வந்து வரும், அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள நம்ம நிறையா குட் லாக் மாடல் இருக்கிறத வந்து பார்க்க முடியும். இந்த ஒவ்வொரு குட் லாக் மாடலும் நமக்கு ஒவ்வொரு ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நமக்கு வந்து நேவ் ஸ்டார், அதில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் இப்போ வந்துருக்கு. ஸோ இந்த நேவ் ஸ்டார் மாடல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நம்ம சைட் பேக் கெஸ்டர் ஐக்கான் இருக்கும். அதாவது நம்ம டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேக் வர்றதுக்கு வந்து பார்த்தா ஒரு கெஸ்டர் வந்து காட்டும். அதோட ஐக்கான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள ப்ரீசெட்டாக நிறைய டிசைன் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டைல் வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ பேக் வரேன். இப்போ நமக்கு அந்த இடத்துல வந்து பாருங்கள், நமக்கு அந்த ஐக்கானும் செட் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஐக்கானும் செட் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம கேலரியில் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் கூட நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் பார்க்கலாம், கேலரியோட ஐக்கான் வந்து காட்டுது. ஸோ நம்ம கூகுளில் போனோம் அப்படின்னா நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை ஜஸ்ட் பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போ வந்து பார்க்கலாம், நான் ஒரு எமோஜி டவுன்லோட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பேக் வரும்போது வந்து பார்த்தேன் இந்த மாதிரி நமக்கு வந்து காட்டும். ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லாக் ஸ்டார் மாடலில் ஒரு சில புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாக் ஸ்டார் மாடல் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீனில் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லாக் ஸ்டார் மாடல் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம லாக் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஸ்க்ரீனோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நமக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனில் ஒரு 5 ஸ்டைல் வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பார்க்கலாம் ஒரு 5 ஸ்டைல் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த கோஸ்ட் அண்ட் ஸ்டார் வரும்போது அனிமேஷன் வந்து பாருங்கள், பார்க்க நல்லாவே இருக்குது. ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோம் அப்படின்னா அந்த லுக் நமக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 5 ஸ்டைல் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்க முடியும். தென் இந்த லாக் ஸ்டாரில் நம்ம இன்னும் 2 ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ கீழே அந்த லாக் ஸ்டார் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபேவரட் ஆப்ஸ் வரும். இந்த ஃபேவரட் ஆப் கிளிக் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஆப்பெல்லாம் வேணும் செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் சின்ன ஒரு டாட் மாதிரி வந்து காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீனில் பிடிச்ச ஆப்பெல்லாம் வந்து போட்டுக்க முடியும். தென் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லாக் ஸ்க்ரீன்லேருந்தே ஓப்பன் பண்ணி போய்க்க முடியும். தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் இருக்கும். அந்த ஃபேஸ் அன்லாக்கோட ஐக்கன் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அந்த லாக் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 6 ஸ்டைல் வந்து இருக்கும். அதில் 5 ஸ்டைல் அவங்க ப்ரீ செட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. 6வது ஸ்டைல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேலரிலேருந்து நம்மளே ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து பாருங்கள் 2 எமோஜியும் செட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு லாக்கில் இருக்கும்போது இந்த எமோஜி வந்து காட்டும். லாக் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எமோஜி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒண்டர்லேண்ட் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட் ஒரு புதுசாக ஒரு ஃபில்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த மாடல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஒன்று கிரியேட் யுவர் ஓன் மூவிங் வால்பேப்பர், இன்னொன்று வந்து கிரியேட் யுவர் டிஃப்ரெண்ட் லாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. லாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் பட்டன் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு கேலரியில் இருக்கிற எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் எடிட் அப்படின்னு இருக்கும். எடிட்டில் நமக்கு வந்து 3 செட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அது எஃபெக்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். சிஆர்டி, ரிப்பிள், ஷார்ப்பு, வார்ப்பு, எட்ஜ், இந்த மாதிரி நிறைய ஸ்டைல் வந்து காட்டும். அதில் நமக்கு அந்த பிளர் அப்படின்றத வந்து பார்த்தா இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம ஒன்று செட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிவைஸ் நம்ம அன்லாக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து வரும். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வந்து பிடிச்சிருக்கோ செட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லாக் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி அனிமேஷன் வந்து வரும். ஸோ எனக்கு வந்து இப்போ சிஆர்டி அந்த அனிமேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் எஃபெக்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தா ஃபாஸ்ட்டாக வரணுமா, தென் அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம், கிரியேட் யுவர் ஓன் மூவிங் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே போயிட்டு நமக்கு ஒரு சில ஃப்ரீயான ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். கேட் செலக்ட் பண்ணி எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா அங்கே நம்ம ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், அந்த ஐ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணும் சின்னதாக வேணுன்ற மாதிரி வச்சுக்க முடியும். கீழே ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லேயர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் செட் பண்ணிட்டு நம்ம ஹோம் ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டிவைஸ் கொஞ்சம் மூவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ லுக் வந்து பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் மாதிரி வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் நம்ம ஓன் வால்பேப்பர் வந்து வச்சு பண்ணிக்க முடியும். ஸோ ஒண்டர்லேண்ட் மாடியில் இந்த ஃபீச்சர் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கிளாக் ஃபேஸ். ஸோ இதில் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கிளாக்ஸ் வந்து இருக்கும். அந்த கிளாக் எல்லாமே நம்ம லாக் ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த மாடியூல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கிளாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த கிளாக் எல்லாமே நம்ம லாக் ஸ்க்ரீனில் ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிக் மார்க் இருக்கும். அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து இப்போ லாக் ஸ்க்ரீன் வந்து அப்ளை ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணுறது எல்லாமே பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சேவ் ஆயிரும். ஸோ இப்போ லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லாக் ஸ்க்ரீன் இந்த கிளாக் ஸ்டைல் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய டிசைன் நமக்கு இங்கே கிளாக் ஃபேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த லாக் ஸ்க்ரீனில் இருக்க கிளாக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கிளாக் ஃபேஸ் ஆப் ஓப்பன் பண்ணி அவசியமே கிடையாது. அந்த கிளாக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டைல் வரும். அதில் நம்ம ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா எல்லா கிளாக்கும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த கிளாக் ஃபேஸ் டிசைன் நமக்கு இதோட முடியல. நமக்கு அந்த உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலே ப்ளஸ் பட்டன் வந்து பார்க்க முடியும். ஸோ நம்மளே ஒரு ஓன் கிளாக் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டைலில் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட் டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு டெக்ஸ்டோட கிளாக்கு, டேட்டு, தென் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, இமேஜ், ஜிஃப், வெதர் எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இமேஜ்னு இருக்குது. ஸோ நம்ம கேலரியில் இருக்கிற இமேஜ் கூட நம்மளால் வந்து லாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஒன்ஸ் கிரியேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்மளால் லாக் ஸ்க்ரீனில் ரொம்ப ஈஸியாக அந்த அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு கிளாக் பேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹோம் ஸ்க்ரீனை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஹோம் அப் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. அது நம்ம டிஐ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஐ ஹோம் ஃபீச்சர் நமக்கு இப்போ வந்து வர கிடையாது, பட் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணாதவங்க இந்த ஃபீச்சர் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே டிஐஒய் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஆப்போட சைஸ் எல்லாமே சின்னது பண்ணிக்க முடியும், பெருசு பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் கிளாக்கோட சைஸ் வந்து பாருங்கள் எப்படி பெருசு பண்ணுறேன், சின்னது பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம புதுசாக என்ன ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே நமக்கு ஒரு ஆரோ மார்க் வந்து காட்டுது. ஸோ இந்த ஆரோ மார்க் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்மளால் கரெக்டாக அலைன் பண்ணிக்க முடியும். நம்ம கையை வச்சு மூவ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மாறி போகிறக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இதை நம்ம ஆரோ பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ப்ரிசைஸாக நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இந்த ஹோம் ஸ்க்ரீன் நம்ம ஏதோ ஒரு எமோஜி ஆட் பண்ணுறது பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆரோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஹோம் ஸ்க்ரீன் வந்து சூப்பராக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இமேஜெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ மற்ற யூஸர்லாம் அவங்க ஹோம் ஸ்க்ரீன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டிஐ ஹோம் வச்சு நம்ம சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் இந்த ஹோம் அப் மாடியூலே நமக்கு வந்து கெஸ்டர் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆப் ஓப்பன் அனிமேஷன் டியூனிங் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்க்க முடியும். ஒன்று சிம்பிள் டியூனிங், இன்னொன்று அட்வான்ஸ் டியூனிங் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் டியூனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அனிமேஷன் எவ்வளோ ஸ்பீடாக வரணும்னு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வெரி ஸ்லோ கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு அந்த அனிமேஷன் வந்து பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதே நம்ம ஃபாஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அனிமேஷன் இப்போ பார்க்கலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இது நம்மளால் வந்து இப்போ இன்னும் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் நமக்கு வந்து அட்வான்ஸ் டியூனிங் செலக்ட் பண்ணிட்டு டீட்டெயில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கிறது வந்து பார்க்க முடியும். அதில் நமக்கு அந்த டியூரேஷன் எவ்வளோ வரணும் அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த அனிமேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்துக்க முடியும். ஸ்கேலில் வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுருப்போம். அது நமக்கு எந்த அளவுக்கு ஜூம் வரணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அனிமேஷன் நம்மளால் டோட்டலாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸில் ரீசெட் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா ரீசெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டோம், எனக்கு திரும்பி ஓல்டு தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரீசெட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அனிமேஷன் ஃபுல்லாக மாற்றி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு எது பிடிக்கல கரெக்டாக வரல அப்படின்னா ரீசெட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் ஒரு சில சூப்பரான குட் லாக் ஃபீச்சர்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த குட் லாக்னு நிறைய ஃபீச்சர் வந்து இருக்குது. இதை பற்றி டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு எஃப் சீரிஸ் அண்ட் எம் சீரிஸ் டிவைஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைன் லாக் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அந்த குட் லாக் ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு எல்லா ஃபீச்சர் ஒர்க் ஆகலாம், நமக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபுல் வீடியோ வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.